அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருக்கக்கூடிய இந்த 100 நாட்களில் எப்படி நாம் கரெக்டாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ், ஆப்டிடியூட், பாலிட்டி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாலிட்டி இது வரைக்கும் 2 கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த சீரீஸில் நிறையா கிளாஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 4 டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். அதற்கான சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த 100 நாள் இந்த குறைந்தபட்ச ஸ்பேனில் எப்படி இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 120 டேஸில் இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறதுன்றதுக்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், 1000 மணி நேரம் யாராவது இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அவங்களால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 1000 ஹவர்ஸ் இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1000 ஹவர்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம் அவங்களால பாஸ் பண்ண முடியும். நாட் ஓன்லி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 ப்ரிலிமினரி ஆர் குரூப் 1 ப்ரிலிமினரிக்கே 1000 மணி நேரம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம் உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஒன்லி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தான் கொஞ்சம் கண்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது குரூப் 2 அண்ட் குரூப் 1 மெயின்ஸுக்கு. வேறு இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1000 மணி நேரம்ன்றது போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே 6 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படித்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல நமக்கான ஸ்பேன் 100 டேஸ் அப்படின்றதால நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஃபுல் டைம் படிக்கிற ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் 10 மணி நேரம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே 100 நாளில் 1000 மணி நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்களால் இந்த எக்ஸாமை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரல் தமிழ்லேருந்து நியர்லி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த கொஷின்ஸ் ஜென்ரல் தமிழ்லேருந்து தான் இருக்க போகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், 1.5 மார்க் ஒரு கேள்விக்கு தருவாங்க. ஸோ 1.5 மார்க் ஒரு கேள்விக்கு அப்படின்னா 100 கேள்விக்கு 150 மதிப்பெண்கள் உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் இருக்கும். சேம் இதே மாதிரி ஆப்டிடியூடுக்கும் ஒரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண்கள், ஜிஎஸ்க்கும் 1.5 மதிப்பெண்கள். டோட்டலாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். டோட்டலாக இருக்கக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை 200 கேள்விகள் இருக்கும். ஓகே, இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது. ஜென்ரல் தமிழுக்கு தான் மோர் தென் 50% ஆஃப் த வெயிட்டேஜ் இதில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை எப்படி நீங்கள் ஜென்ரல் தமிழுக்கு படிக்கணுன்றதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லெக்சர்ஸை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2-3 வீடியோ இருக்கும். அந்த 2-3 வீடியோவையும் நல்லா பாருங்கள். ஆப்டிடியூட் எப்படி நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பற்றியும் நான் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 100 கேள்விகள் தமிழில் இடம் பெறுது. அப்போது இந்த தமிழுக்கு தான் நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறோன்னா 5 மணி நேரம் தமிழுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி 1 ஹவர் ஆப்டிடியூட் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஆப்டிடியூட்டில் 25 அவுட் ஆஃப் 25 ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணாலே. தப்புனா 24. இந்த 24க்கு கீழே நீங்கள் போயிடக்கூடாது. தமிழ்னா 98, 99, 100 தான். அது கீழே குறையக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கணும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இதுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து மாறும். ஜென்ரல் ஸ்டடீஸை நீங்கள் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணினா யூனிட் 8, யூனிட் 9 இதுக்கு அதிகபட்ச வெயிட்டேஜ் நீங்கள் தரணும். ஏன்னா மோர் தேன் 30 கொஷின்ஸ் இந்த யூனிட் 8, யூனிட் 9லே வந்துடும் உங்களுக்கு. செகண்டாக இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 8 தென் யூனிட் 9 அதை நான் சொல்லிட்டேன். செகண்ட் வெயிட்டேஜ் பாலிட்டி, ஐஎன்எம் இந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் நீங்கள் கொடுக்கணும். இந்த 4 சப்ஜெக்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 40லேருந்து 45 கேள்விகள் மினிமம் வந்துடும். நான் சொல்கிறது மினிமம், குறைந்தபட்சம். இந்த 45ன்றது 55 வரைக்கும் கூட போகலாம். இந்த 4 சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணுங்க. இது படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலே குறைஞ்சபட்சம் உங்களால் இந்த 75க்கு 50 கேள்விகளை கரெக்டாக அட்டன் பண்ணிட முடியும். ஓகே, 50 கேள்விகளுக்கு நான் தயாராகிட்டேன். இதோட பாக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை விட்டுடலாமா அப்படின்னா அப்படி இல்லை.
இந்த 5 சப்ஜெக்ட் தெளிவாக நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற 5 சப்ஜெக்ட்டை சிலபஸ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேள்விகள் கேட்டுட்ருக்காங்கன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த டாப்பிக்கான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரஃபி நான் சொல்லலை, ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு, செகண்டு எக்கனாமி, தென் சயின்ஸில் என்னெல்லாம் கண்டிப்பாக ஒரு 10 கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 கேள்விகள் வந்து இந்த ஜோன்லேருந்தே இடம்பெறும். அப்புறம் யூனிட் 4ல் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஹிஸ்ட்ரினா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, அது சார்ந்து இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. யூனிட் 4ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். இந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். இதில் தான் முன்னாடி வந்து யூனிட் 8ல் இருக்கக்கூடிய தமிழக வரலாறு கண்டென்ட் இருந்துச்சு. இப்போ அந்த தமிழக வரலாறுக்கான கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு யூனிட் 9ல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூனிட் 8 நீங்கள் படிக்கும் போதே அந்த தமிழக வரலாறை நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தென் மெடிவல் இந்தியாவில் இந்த டெல்லி சுல்தான்ஸ், முகல் எம்பரர், இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸு. இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை உங்களால் படிச்சிட முடியும். இப்போ ஜியாகிரஃபி அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் ரிவர்ஸு, மவுண்டெயின்ஸு, இதில் இதெல்லாம் அதிகமான கேள்விகள் வந்துருக்கும். லொக்கேஷன் பேஸ்டு கொஷின்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான லொக்கேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து ஜியாகிரஃபியில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி கேள்விகளை நீங்கள் படிச்சுக்கணும். எக்கனாமி அப்படின்னா இப்போ சமீபத்தில் கரண்ட் ஈவெண்ட்ஸில் நடந்திருக்கக்கூடிய பொருளாதார சீர்திருத்தங்கள், எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், அது சார்ந்திருக்கக்கூடிய கேள்விகள். 5 இயர் பிளானிங்லாம் டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்து இடம் பெற்றுட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு குரூப் 4 எக்ஸாம்லேயும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 5 இயர் பிளானிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். சயின்ஸ்ன்ற டாப்பிக்கை வந்து எல்லாருமே ஒமிட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒமிட் பண்ணக்கூடாதுங்க. எப்போதுமே ஒரு சப்ஜெக்ட்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஃபுல்லாக மீன்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்ஸையாவது நம்ம கவர் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது. எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஆசிட், பேஸ், சால்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸ், இதெல்லாம் முக்கியமான டாபிக். பயாலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ரெஸ்பிரேஷன், பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ். இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் இதுமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாப்பிக்லாம் முக்கியமான டாப்பிக்கு, இந்த டாப்பிக்லாம் நீங்கள் சமச்சீர் கல்வி புக்ஸில் எங்கே படிக்கணும், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எந்தெந்த புக்ஸில் நீங்கள் கவர் பண்ணணுன்றதை பற்றி நான் வீடியோஸ் மேக் பண்ணி போட போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோர் தேன் எனஃப். உங்களுக்கு ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோலாம் நான் ஏற்கனவே மேக் பண்ணி போட்டேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1000 மணி நேரம் தெளிவாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 1000 ஹவர்ஸை நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இதற்கான வீடியோலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரிய வரும். எப்போதுமே சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு. நான் திருப்பி எத்தனை எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் சரி, நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து சிலபஸ் தான். அந்த சிலபஸை டெய்லி நீங்கள் பார்க்கணும். அந்த சிலபஸை டெய்லி நீங்கள் பார்த்தா தான் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனசில் பதியும். அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை செகண்ட் ஸ்டெப் அதுதான். இதுதான் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை இனிஷியலைசிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு அவங்க தயாராகக்கூடிய ஒரு முதல் படி அப்படின்னா இதுதான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தென் சிலபஸ். இது ரெண்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் சமச்சீர் கல்வி புக்ஸே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸ்கூல் புக்ஸு தட் இஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th to 12th. 6th to 10th, 9th 10th புக் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு. சயின்ஸு, சோஷியல் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சயின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா 10th வரைக்கும் இருக்கிற புக்கை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். 11th 12th முக்கியமான டாபிக் மட்டும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க சயின்ஸில். இப்போ ஜியாகிரஃபி அப்படின்னா இந்தியா லொக்கேஷன் சார்ந்து 10th புக்கில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள். எக்கனாமிக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்தால் மட்டும் 11th 12th புக்கை லைட்டாக ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ யூனிட் 8, யூனிட் 9க்குலாம் எந்த புக்கு படிக்கணும்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்கூல் புக்ஸ்லேயே உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகிடும். அது இல்லாமல் கேகே பிள்ளை அப்படின்னு ஒரு புக் இருக்குது. புக்லாம் உங்களுக்கு இந்த புக்கில் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்பார் இந்த ஆத்தர். இந்த புக்கை நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் யூனிட் 8க்கு. அதாவது ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் இந்த புக்கை உங்களுக்கு படிக்க டைம் இருந்தால் இதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எனி ஒன் மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து
இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நிறையா மெட்டீரியல் இருக்குது. நான் சொல்லியிருக்க சோர்ஸ் வந்து என்னென்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த மெட்டீரியலை நீங்கள் படிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகுங்க. இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். கண்டிப்பாக 1000 மணி நேரம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டிங்கனாலே உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்னோட இந்த அகாடமி சார்பாக நான் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன் டெலகிராம் மூலியமாக. விருப்பப்பட்டவங்க அந்த டெஸ்ட் பேட்ச்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என் டெலகிராமில் ஜாயின் ஆகாதவங்க அந்த டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் ஆகிக்கிங்க. என்னோட இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நான் உடனே மேக் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.